தயானி ஸ்டுடியோ உறவுகளுக்கு வணக்கம். 28/8/2026 வெள்ளிக்கிழமை. இன்றும் பல முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. முதலில் தலைப்பு செய்திகள். மலையக மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. பாதிக்கப்பட்ட 50 குடும்பங்களுக்கு புதிய வீடுகள் கையளிப்பு. நேபாள வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை $1 மில்லியன் மனிதாபிமான உதவி. இலங்கையில் பல பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு. பலத்த காற்று தொடர்பிலும் எச்சரிக்கை. 22வது அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் உச்சநீதிமன்றத்தில் மேலும் மனுக்கள் தாக்கல். நாட்டில் மீண்டும் இனவாதத்துக்கு இடமில்லை. யார் எதிர்த்தாலும் மக்களுக்காக எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன். ஜனாதிபதி. போதைப்பொருள் கடத்தல் விசாரணை. அரசியல்வாதிகளிடமும் விசாரணை நடத்த நடவடிக்கை. அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாய் மேலும் வலுவடைந்தது. புதிய மாற்று விகிதம் வெளியீடு. இலங்கை இந்தியா கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த பேச்சுவார்த்தை. மகளிர் ஆசிய கண்ண கிரிக்கெட் போட்டி தொடர் ஆரம்பம். இலங்கை அணி களமிறங்குகிறது. நேபாளத்தில் பேரழிவு வெள்ளம். உயிரிழப்பு 469 அதிகரிப்பு. 977 பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல். நேபாளம் தீபத்தெல்லையில் புதிய வெள்ள அபாயம். தடுப்பு ஏரி நிரம்பி வருவதால் மீண்டும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மலையக மக்களுக்கு புதிய வீடுகள் 50 குடும்பங்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாள். மண் சரிவினால் வீடுகளை இழந்து சுமார் 3.5 ஆண்டு காலம் கடினமான மற்றும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த பூனாக்கலை கபரகலை பகுதியினை சேர்ந்த 50 குடும்பங்களுக்காக நிர்மாணிக்கப்பட்ட நவோதயாபுரம் வீட்டு திட்டத்தை மக்கள் பாவனைக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் திறந்து கையளித்திருந்தார். மேலும் இத்திட்டம் மலையக மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக செயற்படுத்தப்படும் ஒரு சிறப்பான வேலை திட்டம் என்று பாராட்டியதுடன் அதற்கு பங்களிப்பு செய்த அனைவருக்கும் வீட்டு நிர்மாண பணிகளின் ஒவ்வொரு கட்டத்திலும் திறமான மற்றும் பாராட்டுக்குரிய பங்களிப்பை வழங்கிய இலங்கை இராணுவ பொறியியல் படையினருக்கும் ஜனாதிபதி இதன் போது பாராட்டு தெரிவித்திருந்தார். மண் சரிவு உள்ளிட்ட அனர்த்தங்களால் தங்களது வீடுகளை இழந்த குடும்பங்களுக்கு பாதுகாப்பான குடியிருப்புகளை வழங்கும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இந்த வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன. பல ஆண்டுகளாக பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் வாழ்ந்த மக்களுக்கு புதிய வீடு கிடைத்திருப்பது அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றமாக பார்க்கப்படுகிறது. நேபாள மக்களுக்கு இலங்கை $1 மில்லியன் மனிதாபிமான உதவி. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பேரழிவு வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இலங்கை அரசாங்கம் $1 மில்லியன் மனிதாபிமான உதவியை வழங்கியது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் உயிரிழப்புகள், இடம்பெயர்வுகள் மற்றும் பாரிய சொத்து சேதங்கள் ஏற்பட்டுள்ள நிலையில் நேபாள மக்களுக்கு ஆதரவாக இலங்கை இந்த உதவியை வழங்குகிறது. இலங்கையிலும் கனமழைக்கு வாய்ப்பு. இலங்கையின் பல பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வானிலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேல் மாகாணம், சப்ரகமுவ, கண்டி, நுவரெலியா, காலி மற்றும் மாத்தறை உள்ளிட்ட பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிலிட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மண் சரிவு அபாயம் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் அறிவுறுத்தப்படுகின்றனர். 22வது அரசியலமைப்பு திருத்தம் உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள். அரசாங்கத்தின் 22வது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இந்த சட்டமூலம் தொடர்பில் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான விவாதங்கள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. நாட்டில் மீண்டும் இனவாதத்துக்கு இடமில்லை. யார் எதிர்த்தாலும் மக்களுக்காக எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்க மாட்டேன். ஜனாதிபதி. நாட்டில் மீண்டும் எவ்வித இனவாதமும் மதவாத மோதல்களுக்கும் இடமளிக்கப் போவதில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார். 26ஆம் தேதி இடம்பெற்ற நபிகள் நாயகத்தின் பிறந்த தினத்தை முன்னிட்டு நீர்கொழும்பில் நடைபெற்ற 42வது தேசிய மீலாதுன் நிகழ்வில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார்.
நீண்டகால இனமோதல்கள் காரணமாக இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது வாழும் அனைவரும் அந்த கொடூரமான அழிவுகரமான அனுபவங்களில் பாதிக்கப்பட்டவர்களாக மாறியுள்ளனர் என்றும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். மேலும் மீண்டும் எவ்வித இன மோதல்களும் உருவாக இடமளிக்கப்பட மாட்டாது என தான் உறுதியளிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேலும் வலியுறுத்தினார். மேலும் அவர் கூறுகையில், யார் எந்த வகையில் சிறிய எதிர்ப்புகளை காட்டினாலும் மக்களுக்காக எடுக்கப்படும் எந்த ஒரு தீர்மானமும் பின்னோக்கி பெறப்பட மாட்டாது என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன். அதேபோல் எடுக்கப்பட்ட தீர்மானங்களில் ஏதேனும் குறைகள் இருந்தால் அதை மாற்றுவதற்கும் நாம் எந்த வகையிலும் தயங்கப் போவதில்லை. எப்போதும் மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கும் அரசாங்கம் இது என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் மேலும் வலியுறுத்தினார். போதைப்பொருள் கடத்தல் விசாரணையில் அரசியல்வாதிகள். பெரும் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான விசாரணையில் பல அரசியல்வாதிகளிடமும் விசாரணை நடத்த போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் அதிகாரப்பூர்வ விசாரணை முடிவுகள் வெளியாகும் வரை எவரையும் குற்றவாளியாக கருத முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. டொலருக்கு எதிராக இலங்கை ரூபா வலுவடைந்தது. இலங்கை ரூபாயின் பெறுமதி அமெரிக்க டாலருக்கு எதிராக மேலும் வலுவடைந்துள்ளது. மத்திய வங்கியின் சமீபத்திய மாற்று விகிதத்தின் தகவலின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 332 ரூபாய் என்ற மட்டத்துக்கு குறைந்துள்ளது. இலங்கை இந்தியா கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு. இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் தொடர்பில் இரு நாடுகளின் கடற்படை அதிகாரிகளுக்கிடையே கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கடல்சார் பாதுகாப்பு பயிற்சி மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் ஆரம்பம். ஆசியாவின் முன்னணி மகளிர் கிரிக்கெட் அணிகள் பங்கேற்கும் இந்த தொடரில் இலங்கை அணியும் களம் இறங்குகிறது. இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பு தற்போது இந்த தொடரை நோக்கி திரும்பியுள்ளது. நேபாளத்தில் பேரழிவு வெள்ளம், உயிரிழப்பு 469 அதிகரிப்பு. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சமீபத்திய தகவலின்படி 469 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 977 பேர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாளம் தீபத் எல்லை பகுதியில் ஏற்பட்ட பனி மற்றும் பாறை சரிவுகள் ஆறுகளில் திடீர் நீர்ப்பெருக்கை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் பெருமளவிலான சேறு, கற்கள் மற்றும் நீர் கீழ்நோக்கி பாய்ந்து குடியிருப்புகள் மற்றும் வீதிகளை கடுமையாக பாதித்துள்ளன. மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. மீண்டும் வெள்ள அபாயம், புதிய தடுப்பு ஏரி குறித்து எச்சரிக்கை. நேபாளம் தீபத் எல்லை பகுதியில் வெள்ளத்தால் உருவான தடுப்பு ஏரி ஒன்று தற்போது நிரம்பி வருவதால் மீண்டும் திடீர் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் ஆற்றங்கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். எனவே பேரழிவை சந்தித்துள்ள நேபாள மக்களுக்கு இந்த புதிய அபாயம் மேலும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தயானி. நன்றி, வணக்கம்.